வணக்க மக்களே, நான் தான் உங்கள் ஜாக்சன். இந்த வீடியோ உங்கள் ஐபிபிஎஸ் கிளர்க் எக்ஸாம் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத அப்ளை பண்ணி காட்டுறதுக்கான டெமோ வீடியோ. ஸோ ஃபுல்லாகவே நான் கடைசி பேஜ் வரைக்கும் உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணணுன்றதை பண்ணி காமிச்சிடுவேன். அப்ளை பண்ணும்போதே சில ட்விஸ்ட் அண்ட் டர்னுகள் வரும், சிலது எரர் ஆகும், திடீர்னு ஓடிபி வராது, திடீர்னு கேப்சர் ஆகாது. அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம அதையும் சக்ஸஸ் பண்ணி அப்ளை பண்ணி முடிக்கிறோம். இதில் எல்லாத்தையும் இன்டெப்த்தாக நான் அப்ளை பண்ணுறதை பாருங்கள். ஒரு மிஸ்டேக் விட்டிங்கனாலும் ஒரு எக்ஸாம் போச்சு, 850 ரூபா பணம் போச்சு அப்படின்றத மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. நிறைய பேர் நல்லா படிப்பான், கிளியர் பண்ணிட்டு முன்னாடி அப்ளை பண்ணும் போது விட்ட சின்ன மிஸ்டேக்னால அவன் லைஃபே தொலைச்சிருக்கான். எக்ஸாம் அப்ளை பண்ணுறது ரொம்ப முக்கியம், சரிங்களா? ஸோ எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஐபிபிஎஸ் கிளர்க் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு முறையான வீடியோ கோர்ஸ் தேவை, மார்க் டெஸ்ட் தேவை, பிடிஎஃப் கோர்ஸ் தேவைன்னா நம்ம வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வெப்சைட்டில் இருக்க எல்லாத்தையுமே A to Z நீங்கள் 1 year வேலிடிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோ கோர்ஸ்க்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு மாஸ்டர் வீடியோ கோர்ஸ் 2.1 இருக்கும். இது 2026க்கான வீடியோ கோர்ஸ். இந்த மாஸ்டர் பிகினர்ஸ் 2026ன்றது புதுசு. பிகினர்ஸ் வீடியோ கோர்ஸ் பழசு வந்து 500-600 வீடியோ இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். அதை பார்த்துட்டு 2.2 நீங்கள் பார்க்கலாம். மற்ற எல்லாமே அதிலிருந்து எடுத்து போட்ட தனி பேக்கேஜ். ஸோ நீங்கள் இந்த 2 வீடியோ கோர்ஸ் பார்த்தீங்கனாலே எல்லாமே கவர் ஆயிரும். மெட்டீரியலுக்குள்ள பிடிஎஃப் கோர்ஸ்க்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு 2023லேருந்து டாபிக் வைஸ் பிடிஎஃப், எக்ஸாம் வைஸ் பிடிஎஃப் எல்லாமே இதுக்குள்ளே இருக்கும். 2026 ஹோம் பேஜில் இங்கே இருக்கும். அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ராயல் பாஸ்ன்ற ஒன்றை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மூலியமாக எல்லாத்தையுமே கிராக் வித் ஜாக் வெப்சைட்டில் உள்ளதை 1 yearக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பை பண்ணும்போது CWJ50ன்ற கூப்பன் கோடை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 50% ஆஃபர் கிடைக்கும். 1000 ரூபீஸாக மாறிடும். இப்படி போயிட்டு இந்த பே நவ் கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கூப்பன் கோட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் போயிட்டு நீங்கள் வந்து CWJ50 அப்படின்னு போட்டு அப்ளை கொடுத்துட்டிங்கன்னா ப்ரைஸ் குறைஞ்சிரும். அப்புறம் நீங்கள் 1000 ரூபா மாறிடும், நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆஃபர் சீக்கிரம் முடிச்சிடுவோம். ஐபிபிஎஸ் கிளர்க் படிக்கிறவங்க தாமதப்படுத்தாதீங்க, சீக்கிரம் பர்ச்சேஸ் பண்ணி முறையாக படித்து பாஸ் பண்ணணுன்னா அந்த பேக்கேஜை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அப்ளை பண்ண போயிடலாமா? ஸோ ஐபிபிஎஸ் வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா அப்ளை ஆன்லைன் ஃபார் சிஎஸ்ஏன்னு இருக்கும், சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அப்ளை ஆன்லைன்னு இருக்கும், உள்ளே போயிருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கிளிக் ஹேர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும், லாகின் ஃபார் ஆல்ரெடி ரெஜிஸ்டர்டு கேண்டிடேட்டுன்னு இருக்கும். அதாவது நீங்கள் எந்த எக்ஸாம் புதுசாக உள்ளே போகிறீங்கனாலுமே புதுசாக தான் அப்ளை பண்ணணும். கிளிக் ஹேர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் தான் கொடுக்கணும். இந்த லாகின் ஃபார் ஆல்ரெடி அப்படின்னு கொடுத்துருக்கிறது எதுக்குன்னா உங்களுக்கு ஐடி பாஸ்வேர்டு தெரியும். அதை வச்சு பேமெண்ட் பண்ணுறதோ இல்லை எடிட் விண்டோ ஓப்பன் பண்ணுவாங்க, அப்போ எடிட் பண்ணுறதோ அப்போ யூஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் அது. ஸோ எப்போயுமே நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கிளிக் ஹேர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் தான் கொடுக்கணும். இதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் பேரை வந்து கரெக்டாக ஃபில் பண்ணணும் மக்களே, சரிங்களா? இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா என் பேரை கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்கேன். என்னென்னா என் பேர் வந்து ஜாக்சன் ஃபஸ்ட்டு நேம், மிடில் நேம் பார்த்தீங்கன்னா வந்து என் பேர் பார்த்தீங்கன்னா வந்து செல்லதுரை, சரியா? லாஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு சீன் வரும், இனிஷியல். ஸோ ஐ கன்ஃபார்ம் அப்படின்றத கிளிக் பண்ணணும். மிடில் நேமு எல்லாமே வந்து கன்ஃபார்ம் அப்படின்றத நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும். மென்ஷன் பண்ண பிறகு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் டார்க் பண்ணுற இடம் பாருங்களேன், இதுதான் என்னோட ஹால் டிக்கெட்டில் வரப்போகிற நேம், சரிங்களா? இந்த நேமை பார்த்து தான் நம்மளை உள்ளே அலோவ் பண்ணுவாங்க, நம்ம ஐடி ப்ரூஃபை செக் பண்ணி. ஸோ இந்த அவுட்டு வந்திருக்கு பார்த்தீங்களா, நான் டார்க் பண்ணி காமிச்சிருக்கேன்ல. இங்கே கொடுக்க போகிற நேம் பார்த்தீங்கன்னா வந்து 10th 12th மார்க் ஷீட்டில் உள்ள மாதிரி தான் அந்த நேம் இருக்கணும், சரிங்களா? நீங்கள் ஆதார் கார்டிலலாம் நேம் சேஞ்ச் பண்ண கொடுத்தீங்கன்னா 1 வீக்கில் கொடுத்துருவாங்க. ஆதார் கார்டில் உள்ள மாதிரி அப்ளை பண்ணாதீங்க. 10th 12th உள்ள மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஆதார் கார்டில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க நேமை, அது 1 வீக்கில் கிடச்சிரும். ஸோ சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நேமெல்லாம் ரிப்பீட் ஆகுது. அது வந்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அப்ளை பண்ணிவிட்டு இந்த இடத்த பார்க்காம போயிடுறாங்க. இந்த இடத்துல என் நேம் ஒரே ஒரு தடவை தான் இருக்கணும், கரெக்டாக 10th 12th மார்க் ஷீட்டில் உள்ள மாதிரி இருக்கணும். இதை பார்த்துட்டு அப்புறம் ஐ கன்ஃபார்ம் கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியது தான், சரிங்களா? அடுத்ததாக மொபைல் நம்பர், சரிங்களா? மொபைல் நம்பர் வந்து நம்ம ஃபில் பண்ணணும். இந்த மொபைல் நம்பருக்கு தான் ஓடிபி வரும், சரிங்களா? இந்த மொபைல் நம்பருக்கு தான் ஓடிபி உங்களுக்கு வரும், சரிங்களா? அடுத்து ஐ கன்ஃபார்ம் பிலாங்ஸ் டு செல்ஃப், சரிங்களா? உங்கள் பேரண்ட்ஸோட நம்பரா உங்களோட நம்பரான்னு கேட்குறாங்க, செல்ஃப் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. மெயில் ஐடி கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க, சரிங்களா?
இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, நீங்கள் வந்து கேப்ஸ் லாக் ஆன் பண்ணாலும் ஆன் பண்ணலாட்டியும் உங்களுக்கு வந்து கேப்ஸில் தான் ஃபில் ஆகும். அது பிரச்சனை கிடையாது. ஓகேயா? ஸோ இப்போ வந்து உங்கள் மெயில் ஐடி கொடுத்துட்டு என்ன டொமைன்னா gmail.com. சரிங்களா? கிராக் வித் ஜாக்குன்றது இது உங்கள் gmail.com போட்டுறணும். கரெக்டாக மெயில் ஐடி கொடுத்துக்குங்க. ஏன்னா உங்களுக்கு ஓடிபி ஒரு மெயில் ஐடிக்கு தான். ஸோ அடுத்து போயிட்டு பார்த்தீங்கன்னா வந்து என்ன கொடுத்துருக்கான், BFVMB. இந்த பேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம் மக்களே. நம்ம நேமு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை தப்பாக அப்ளை பண்ணிவிட்டு நிறைய பேர் வந்து பாஸ் பண்ணிவிட்டும் வேலை கிடைக்காம அலைஞ்சு வேலை வாங்கியிருக்காங்க. அதனால் தயவுசெய்து நேமை கரெக்டாக அப்ளை பண்ணிடுங்க. அடுத்த பேஜ் போகணும். சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு அடுத்த பேஜ் போனீங்கன்னா இப்படி வந்துடும். இதில் வந்து 2 ஓடிபி இருக்கும். சரியா? நம்ம கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கொடுத்துருக்க மெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வரும். இது சம்டைம்ஸ் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கடுப்பு கலப்புவாங்க. ஓடிபி டக்குன்னு வராது, திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்து லேட் ஆகும். இது நடக்கிறது தான். ஸோ பிரச்சனை இல்லை. பட் எனக்கு வந்துருச்சு ஓடிபி 931877. ஸோ வெரிஃபை ஓடிபி கொடுத்துடணும். வெரிஃபைடு. அடுத்து மெயிலுக்கு ஓடிபி கேப்சா என்ட்ரு பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து டைப் பண்ணணும். ZBQ3W. சின்ன சின்ன மிஸ்டேக் நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் இப்படி அப்ளை பண்ணுற வீடியோ போடுறேன். எல்லாருமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிபிடியில் பிக்சரை டிஸ்பிளே பண்ணி போட்டு போயிடுவாங்க. உங்களுக்கு என்னென்ன எரர் வரும்னு தெரியணும், அதை எப்படி கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு தெரியணும். அதுக்காக தான் நான் அப்ளை பண்ணியே காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. 801702. நல்ல வேளை எனக்கு ஓடிபி வந்துருச்சு. இந்த இடத்துல மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. சில சமயம் மெயிலுக்கு ஓடிபி வர வந்து டிலே ஆகும். இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் ஆகும். இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல உங்களோட ரெஜிஸ்டர் நம்பரும் பாஸ்வேர்டும் வந்திருக்கும். சரியா? இதை ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க, இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா சில சமயம் மெயிலுக்கோ மெசேஜுக்கோ இந்த மெயில் ஐடி பாஸ்வேர்டு வராது. அப்ளை பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் யோசித்துக்கிட்டே உட்காந்துருப்பீங்க, நம்மளோட மெயில் ஐடி பாஸ்வேர்டு என்ன மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு. அதனால் தயவு செய்து இந்த பேஜ் வரும்போது உங்களோட இந்த ரெஜிஸ்டர் நம்பரையும் பாஸ்வேர்டையும் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. நீங்கள் அடுத்தலாம் லாகின் பண்ணி ஹால் டிக்கெட்லாம் பிரிண்ட் எடுக்கணும்னா இந்த ஐடி பாஸ்வேர்டு தேவை. ஓகேயா? அடுத்ததாக இந்த பேஜில் வந்து ப்ராப்ளங்கள் ஏற்படும். திடீர்னு நம்ம ஃபோட்டோ அப்லோடு பண்ணால் ஒழுங்காக அப்லோடு ஆகாது. சரிங்களா? இல்லை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து கேப்சர் ஃபோட்டோ ஒழுங்காக விழாது. இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் ஏற்படும். இதுக்கு ஒரே சொல்யூஷன் என்ன தெரியுமா? ஒரே ஒன் டைம் பக்காவாக அவங்க சொன்ன சைஸில் நம்ம பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, நம்மளோட எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட்டு, சிக்னேச்சரு, நம்மளோட லெஃப்ட் தம்பு, இதெல்லாம் கரெக்டான சைஸில் எடுத்து வச்சிட்டிங்கன்னு வச்சுங்களேன், எக்ஸாம் அப்ளை பண்ணுறதே ஈஸி. டப்புன்னு டாக்குமெண்ட் அப்லோட் ஆகிக்கிட்டே இருக்கும். எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ இப்போ கேப்சர் ஃபோட்டோ நான் வந்து உங்களுக்கு லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுறனால என்னோடய லேப்டாப் கேமரா வந்து ஓப்பன் ஆகலை. ஸோ அதனால் நான் இப்போ என்ன செய்கிறேன்னா ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கிறேன். கண்டிப்பாக ஃபோட்டோ உட்காராது, ஏன்னா நான் ஒரு இருட்டு அறையில் இருக்கேன். அதனால் என் ஃபோட்டோ உட்காராது. பட் இருந்தாலும் நம்ம ஒரு ட்ரை கொடுத்து பார்ப்போம். இல்லாட்டி சும்மா ஏதாவது ஒரு இமேஜ் அப்லோடு பண்ணிட்டு போயிடுவேன். ரொம்பலாம் யோசிக்க மாட்டேன். சரிங்களா? யூஸ் ஃபோட்டோ கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அப்லோட் ஆகாது எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் ஒரு ட்ரை தான். சரிங்களா? ஸோ ஃபோட்டோ அப்லோட் ஆயிடுச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. சரிங்களா? பரவாயில்லையா, ஃபஸ்ட்டு நாள்லேயே நல்லா இருக்கே. இப்படி ஸ்பீடாக வெப்சைட்லாம் இருக்கும் போதே நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. சரிங்களா? சில சமயம் எக்ஸாமுக்கு முடிகிற நாளைக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி அப்ளை பண்ணுவீங்க, இல்லை முடிகிற அன்னைக்கு அப்ளை பண்ணுவீங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கடைசி நேரத்தில் எதுவுமே ஓப்பன் ஆகாது. சிக்னேச்சர், ஸோ என்னோடய சிக்னேச்சர் இங்கே இருக்குது. ஸோ அதை அப்லோடு பண்ணிடுறேன். எல்லாமே நான் பக்காவாக எடுத்து வச்சுருக்கேன். எக்ஸாம் எழுத போகிறவங்க கூட இப்படி வச்சுருக்க மாட்டேன். ஆனால் உங்களுக்கு நான் அப்ளை பண்ணி காட்டுறதுக்காண்டி எல்லாத்தையுமே பக்காவான சைஸில் வச்சுருக்கேன். டப்புன்னு அப்லோடு பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். சரிங்களா? ஸோ அடுத்து நீங்கள் வந்து முக்கியமான இடம் இது தான். என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன ஜாதியோ என்ன கேட்டகரியில் வரீங்களோ அதை அதில் கரெக்டாக ஃபில் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஓபிசி நான் க்ரீமி லேயர் சர்டிஃபிகேட்டு வாங்கிறதுக்கே வந்து அவனுக்கு எலிஜிபிள் இருக்காது. அவன் ஆனால் பிசியாக இருப்பான், ஆனால் அவனுக்கு எலிஜிபிள் இருக்காது. ஆனால் அவன் ஓபிசின்னு அப்ளை பண்ணிட்டு போயிடுவான் மறந்து.
பாஸ் பண்ணி மெயின்ஸ் எல்லாம் பாஸ் பண்ண பிறகு வந்தால் தம்பி உங்களுக்கு ஓபிசி எலிஜிபிள் இல்லை, ஓபிசி சர்டிஃபிகேட் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. உங்களுக்கு எலிஜிபிள் இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சீன் முடிஞ்சிடும். அதனால் நீங்கள் வந்து எக்ஸாம் அப்ளை பண்ண போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜாதி சான்றிதழ் ஓபிசி கிடைக்குமான்னு தாசில்தார் ஆஃபீஸில் போய் கேட்டுக்கங்க. கிடைக்கும் அப்படின்னா அப்ளை பண்ணுங்கள். ஓகேயா? ஸோ அடுத்ததாக டிசேபிள்டு பர்சன் பற்றி பேசுகிறாங்க. இதில் எல்லாமே நோ கொடுத்துருங்க. நீங்கள் டிசேபிள்டு பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து இதில் ஃபில் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நோ கொடுத்துருங்க. ஸோ நம்ம டிசேபிள்டு பர்சனாக இருந்தால் நோ. நீங்கள் எஸ்ஸு கொடுத்தீங்க அப்படின்னா தான் இந்த எல்லாமே ஓப்பன் ஆகும். காம்பன்சேட்ரி டைம் வேணுமா, அது வேணுமா, இது வேணுமான்னு. நோ கொடுத்துட்டிங்கன்னா இந்த ஆப்ஷன் எதுவுமே ஒர்க் ஆகாது. சரிங்களா? அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நேஷ்னலைஸ்டு பேங்க் இல்லை ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷனில் ஒர்க் பண்ணுறீங்களா, சர்வீங்கான்னு கேட்குறான். இல்லை, இருந்தால் எஸ் கொடுத்து ஃபில் பண்ணிக்கோங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனான்னு கேட்குறான், நோ. டிசேபிள்டு எக்ஸ் சர்வீஸ் மேனான்னு கேட்குறான், நோ. சரிங்களா? ஸோ அவ்வளோதான், இதெல்லாம் முடிஞ்சு. ஓகேயா? நோ. ஸோ இது எல்லாமே முடிச்சாச்சா? அடுத்து விடோவா, செப்பரேட்டாக இருக்கீங்களா, இல்லை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ. சரிங்களா? அடுத்து வந்து ஆல்ரெடி நீங்கள் கிளர்க்கு எத்தனை தடவை எழுதியிருக்கீங்க, அப்பியர் ஆகிருக்கீங்களான்னு கேட்பாங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டாக எழுதுறீங்கன்னா நோ கொடுத்துருங்க. ஆல்ரெடி நீங்கள் எழுதியிருக்கீங்கன்னா எத்தனை தடவை? நான் ஒரு 3 தடவை எழுதியிருக்கேன், பட் எனக்கு நம்பர் தெரில, அப்ராக்சிமேட்டாக கொடுக்கலாம், தப்பு இல்லை. சரிங்களா? இது ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு தான் கேட்குறாங்க, ஸோ தப்பு கிடையாது. இப்போ நான் ஒரு 3 தடவை எழுதியிருக்கேன்னா அதை நான் செலக்ட் பண்ணிக்கணும், 3. ஓகேயா? அடுத்து நீங்கள் அப்ரெண்டிஸ்ஷிப் பண்ணியிருக்கீங்களா, ஸ்டேட் பேங்க்கு ஏதாவது பேங்க் இது வந்தது அப்ரெண்டிஸ்ஷிப் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டிருக்கான். பண்ணிங்கன்னா எஸ்ஸு, இல்லாட்டி நோ. ஓகேயா? அடுத்து இங்கேயும் நோ. அப்ரெண்டிஸ் ப்ரோக்ராம் நம்ம பண்ணியிருக்கோமா, நோ. இப்போ என்ன சிட்டிசன் கேட்குறான், இந்தியன். அதர்னு கொடுத்தா அதர் போடுங்க, இந்தியன் நம்ம. சரிங்களா? அடுத்து எந்த ஸ்டேட்டுக்கு எக்ஸாம் சென்ட்ரு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னு கேட்குறான், தமிழ்நாடு. சரிங்களா? அடுத்து ஐ ஹேர் ரீட்டிங் ஸ்பைக், அதாவது 10th 12th நீங்கள் தமிழ் படிச்சிருக்கணும். எந்த ஸ்டேட்டில் அப்ளை பண்ணுறீங்களோ அதில் சொல்லியிருக்க லாங்குவேஜ் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருப்பான். இந்த ஸ்டேட்டில் நீ எழுதுறேன்னா இந்த லாங்குவேஜ் உனக்கு தெரிஞ்சிருக்கணும்னு. ஸோ நீங்கள் வந்து 10th 12th வந்து தமிழ் படிச்சிருக்கீங்கன்னா இந்த இடத்துல எஸ் கொடுங்க, இல்லாட்டி நோ கொடுங்க. இப்போ நான் 10th 12th வந்து தமிழ் படிச்சிருக்கேன், லோக்கல் லாங்குவேஜ், ஸோ எஸ். சரிங்களா? அடுத்து சென்டர் ஆஃப் ப்ரிலிமினரி எக்ஸாம் மதுரை, நம்ம ஊர். ஓகேயா? ஸோ இந்த டாக்குமெண்ட் எல்லாமே என்கிட்ட கரெக்டாக இருக்குது, எல்லாமே பார்த்து டிக் அடிங்க. நீங்கள் தமிழ் 10th 12th படிச்சிருக்கீங்கன்னா இது எஸ்ஸு கொடுத்து எல்லாத்தையும் டிக் அடிச்சிருங்க. சரியா? ஐ அண்டர்ஸ்டாண்ட், எல்லாத்துக்குமே டிக் அடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கணும். அடுத்து சென்ட்ரு 2 மதுரை, கரெக்டாக போட்டுடுற மாதிரி போங்கடாடி, வேறு கொடுக்கணும், வேறு சென்ட்ரு 2. மெயின்ஸ் எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று மதுரை கொடுக்குறேன், ஒன்று சென்னை கொடுக்குறேன். அதாவது நம்ம கேட்ட சென்டர் மேக்ஸிமம் போட ட்ரை பண்ணுவாங்க, ஆனால் போட மாட்டாங்க. இவங்களை பற்றி நமக்கு தெரியும். ஸோ சென்டர் வந்து உங்கள் ஊருக்கு பக்கத்து ஊரை கொடுத்துருங்க. சரிங்களா? உங்களுக்கு வந்து எக்ஸாம் எப்படி இருக்கணும்னு கேட்குறான். இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் இருக்கணுமா, இங்கிலீஷ் அண்ட் தமிழில் இருக்கணுமான்னு கேட்குறான். ஸோ இது நீங்கள் வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இங்கிலீஷ் அண்ட் தமிழ் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜில் வேணும்னா தமிழ் சூஸ் பண்ணிக்கோங்க. லெட்ரு பெருசாக இருக்கும் தமிழில், நம்ம எக்ஸாம் எழுதும் போது ரொம்ப ஸ்க்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி கொடுத்துக்கிறது பெட்டர். இங்கிலீஷில் பார்த்து தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். உங்களுக்கு வேறு தமிழில் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் தமிழ் கொடுங்க, பட் அங்கேயே இங்கிலீஷ் ஹிந்தி மாத்திர மாதிரி இருக்கும், இங்கிலீஷ் தமிழ் மாத்திர மாதிரி இருக்கும். சரிங்களா? நான் ஐடி ப்ரூஃப் கொண்டு வரேன் அப்படின்ட்டேன், ஆதார் கார்டு கொண்டு வரேன் அப்படின்ட்டேன், அதை இங்கே ஃபில் பண்ணணும். சரியா? இப்போ டேட் ஆஃப் பர்த் நீங்கள் வந்து எக்ஸாம் அப்ளை பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் எலிஜிபிளாக இல்லையான்னு. கேட்டகரி கிளிக் பண்ணிட்டு அப்ளை பண்ண வரீங்களே, இந்த இடத்துல உங்களுக்கு வருஷம் வந்து இதில் காட்டிடும். சரிங்களா? நீங்கள் அப்ளை பண்ண முடியுமா முடியாதான்னு. ஸோ ஓபிசி நீங்கள் கொடுத்தீங்கன்னா 95வது வருஷத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா அது வரை அப்ளை பண்ண முடியும். அதில் ஒரு டேட்டு கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போ நான் கொடுத்துட்டேன், எனக்கு 28 வயசுன்னு காட்டுது. ஓகே, நான் மேலே கொடுத்துட்டேன். அன்மேரிடுன்னு கொடுத்துருவோம். மேரிடு கொடுத்தா நிறைய ஃபில் பண்ண சொல்லுவாங்க, அதனால தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் எதுவும் நினச்சிக்க வேண்டாம். சரிங்களா? இங்கே வந்து ஆதார் கார்டு நம்பர்னு கொடுத்துருக்கான்ல, இதில் ஃபில் பண்ணிடுங்க.
சரியா? அடுத்து ட்வின் பிரதர் இருக்காங்களான்னு கேட்குறாங்க, நோ கொடுத்துருங்க. ஃபாதர் நேம் மதர் நேம்லாம் கேட்குறாங்க, அதை கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. சரிங்களா? இதெல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகேயா? அவ்வளோதான். அடுத்து கன்ஃபார்ம் ஃபாதர் நேம், இதற்கு எஸ் கொடுத்துட்டிங்கன்னா திரும்ப அடிக்கணுமா? ஓராக போடுங்கடாடி. ஸோ திரும்ப நம்ம வந்து இதை கொடுத்துடணும். வீடியோ ரெக்கார்டாகதான்னு பார்த்துக்கிறேன் இருங்க. மனசு வாழ்க்கையே வெறுத்துரும் இவ்வளோ சொல்லி கொடுத்துட்டு. அடுத்து அட்ரஸ். சரிங்களா? அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களால் டாட்டை ப்ளேஸ் பண்ண முடியும், பார்கோடு இதெல்லாம் பேஸ்ட் பண்ண முடியாது. அதெல்லாம் மட்டும் கரெக்டாக பார்த்துக்குங்க. ஸ்டேட் வந்து தமிழ்நாடு, டிஸ்ட்ரிக் வந்து மதுரை, பின்கோடு வந்து ஓகே. ஸோ எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிட்டேன்னா சேமஸ் கொடுத்துருங்க. சரிங்களா? ஜிஎஸ்டி வந்து பெர்மனெண்ட் அட்ரஸ்லேயே கொடுத்துடலாம். இந்த அட்ரஸ் கொடுக்குறதெல்லாம் பிரச்சனை இல்லை மக்களே. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஐயோ அம்மா யூயின்னு பயப்படுவீங்க. அதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை. இந்த இதில் ரிலீஜியஸ் மினாரிட்டி மைனாரிட்டி கம்யூனிட்டி எஸ்ஸு கிறிஸ்டியன், அதாவது இதில் இருக்கிறதெல்லாம் மைனாரிட்டி கம்யூனிட்டி தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஹிந்து நம்ம நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அது மெஜாரிட்டி. மைனாரிட்டி வந்து நோனா நோ, எஸ்ஸுனா எஸ்ஸு. அவ்வளோதான், முடிஞ்சு. வேலிடிட்டி டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க. பக்காவாக வெரிஃபை ஆயிடுச்சு. ஒரு எரர் கூட இல்லாமல் அப்ளை பண்ணி காட்டுறேன். இதே மாதிரி தான் நீங்களும் பண்ணணும். சரிங்களா? சேவ் அண்ட் நெக்ஸ்ட். அடுத்த பேஜ் போயிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எஸ்எஸ்எல்சி 10th பற்றி பேசுகிறாங்க. இதில் வந்து நேம் ஆஃப் த போர்டு கேட்டிருக்காங்க. நீங்கள் ஸ்டேட் போர்டு அந்த மாதிரியும் போடலாம், இல்லை நேம் ஆஃப் த இன்ஸ்டியூட் கேட்டிருக்கேன். நான் மதுரை வங்கேகரசி மேல்நிலை பள்ளியில் படித்தேன், அதை போட்டுக்குவேன். சரிங்களா? ஸோ டேட் ஆஃப் பாஸ் கேட்பாங்க. நீங்கள் வந்து கொடுத்துருங்க. அடுத்து கிராஜுவேஷன் கேட்பாங்க, என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு முன்னாடி உங்கள் இன்ஸ்டியூட் பேரை போட்டுடணும். அதாவது யூனிவர்சிட்டி கீழே பேர் வர்றது போடலாம், இல்லை நீங்கள் படித்த பேர் போடலாம், காலேஜ் பேர். சரியா? பிஇ ஓகே, நம்ம வந்து ட்ரிபிள்இ படித்தோம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா டேட்டை போட்டுருங்க. மார்க்ஸ் பர்சன்டேஜ் கேட்பாங்க, அந்த பர்சன்டேஜை கரெக்டாக ஃபில் பண்ணிடணும். சரிங்களா? இந்த பர்சன்டேஜ் ஃபில் பண்ணுறதுல நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். நீங்கள் ட்ரிபிள்இ, ஏதாவது நீங்கள் வந்து நெட்லேயே சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். நான்லாம் எல்லாட்டையுமே *10 போடுங்கன்னு சொல்லுவேன். CGPA 7.2 அப்படின்னு இருக்குன்னா *10 போட்டுக்கோங்க. அப்படி தான் எல்லாருமே போடுறாங்க. போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சிருந்தால் அதை ஃபில் பண்ணுங்கள், இல்லாட்டி விட்டுருங்க. இப்போ இந்த இடம் நல்லா கவனிக்கணும். நீங்கள் do you have operating and working knowledge in computer system? நோன்னு கொடுக்கக்கூடாது, எஸ்ஸு கொடுக்கணும். சரிங்களா? ஏன்னா கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் முக்கியம்னு கொடுத்துருக்கேன். அங்கே போய் நீங்கள் நோன் எப்படி கொடுப்பீங்க? எஸ்ஸுன்னு கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஸ்கூல் காலேஜில் வந்து கம்ப்யூட்டரை சப்ஜெக்டாக படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஓகே, இல்லை ஐடி படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஓகே. சரிங்களா? ஸ்கூல் காலேஜில் கம்ப்யூட்டர் ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருக்கணும். அப்படி இல்லை, நீங்கள் படிக்கலை அப்படின்னா ஏதாவது பக்கத்தில் உள்ள கம்ப்யூட்டர் இன்ஸ்டியூட்டில் வந்து போயிட்டு கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் பேசிக்ஸ் முடித்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. சரிங்களா? கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. நான் ஸ்கூலில் படிச்சிருக்கேன், கம்ப்யூட்டர் தான் நான் படிச்சிருக்கேன். ஸோ அடுத்து ப்ரெசன்ட்லி ஒர்க்கிங் கேட்பான். எஸ்ஸுனா எல்லா டீட்டெயில் ஃபில் பண்ணுங்கள், இல்லாட்டி நோ. அடுத்து ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் வேணுமான்னு கேட்குறாங்க. ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங்னா ஒன்றும் கிடையாது. ப்ரிலிம்ஸ்க்கு முன்னாடி இந்த சிலபஸ் இருக்குதுன்னு சும்மா ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டு அந்த ஒப்படைச்சு நீங்கள் அந்த இன்ஸ்டியூட்டில் போய் சும்மா கிளாஸ் அட்டன் பண்ணுறது, அவ்வளோதான். இது இருக்குது, ஆல்ஃபா நியூமரிக் இதெல்லாம் வரும்னு ஒரு சும்மா ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. அது வேணும்னா எஸ் கொடுங்க, இல்லாட்டி நோ. சரியா? அடுத்து உங்கள் மேலே ஏதாவது பஞ்சாயத்து இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ்ஸுனா எஸ்ஸு, இல்லாட்டி நோ. சரியா? லாங்குவேஜ் நோன்ஸ், ரீட் ரைட் ஸ்பீக். அந்த லோக்கல் லாங்குவேஜ் கண்டிப்பாக ரீட் அண்ட் ரைட் தெரிஞ்சிருக்கணும், ஸ்பீக்கும் தெரிஞ்சிருக்கணும். அடுத்து நமக்கு இங்கிலீஷ் தெரியும். இங்கிலீஷ் வந்து ரீடு
ரைட்டு ஸ்பீக். ஸோ இப்போ வேலிடேட் யுவர் டீட்டெயில்ஸ் கொடுங்க. இப்படி வேலிடேட் யுவர் டீட்டெயில்ஸ் கொடுத்தோன்னே இப்படி வரும். இதுக்கப்புறம் தான் அடுத்த பேஜ் போகணும், இல்லாட்டி எரர் வந்துக்கிட்டே இருக்கும். சேவன் நெக்ஸ்ட்டு கொடுக்குறோம். ஸோ இப்போ நான் காலையில் உங்களுக்கு வந்து வீடியோ போட்டிருந்தேன். ஓகேயா, காலையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்காகவே வீடியோ போட்டிருந்தேன். எந்த ஆர்டரில் வந்து நீங்கள் வந்து இது ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தெளிவாக போய் பார்த்துருங்க, பார்க்காத மக்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து கனரா பேங்க் தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். இது நான் வந்து ஒரு வீடியோ தனியாக போட்டிருக்கேன், போய் பாருங்கள். அதில் தெளிவாக சொல்லியிருப்பேன் எதை பேஸ் பண்ணி நான் இந்த ஆர்டர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு கனரா பேங்க்கு, அடுத்து இந்தியனு, அடுத்து இந்தியன் ஓவர்சீஸு, அடுத்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா, அடுத்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கு, அடுத்து யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, சரிங்களா, அடுத்து சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, அடுத்து பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, அடுத்ததாக யூகோ பேங்க்கு, அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பஞ்சாப் சிந்து, அடுத்து பேங்க் ஆஃப் இந்தியா. இந்த ஆர்டரில் நீங்கள் கொடுத்துக்கோங்க, சரிங்களா. ஸோ திரும்பியும் சொல்கிறேன், நீங்கள் பாஸ் பண்ணணும்னு நினச்சிங்க முறையாக பேசிக்ஸ் கற்றுக்கணும். பேசிக்ஸ் இன்டெப்த்தாக கற்றுக்கிறது ரொம்ப முக்கியம். அது எல்லா இடத்தையும் உங்களுக்கு சூப்பராக கிடைக்காது. நம்மளோட ராயல் பாஸில் உங்களுக்கு அது சூப்பராக டீச் பண்ணியிருப்போம், பேசிக்லேருந்து ஹை லெவல் வர. இந்த வீடியோ கோர்ஸ் 2026 அது இருக்கும், பார்த்துருங்க. இன்றைக்கி ஈவினிங் வந்து பிளட் ரிலேஷனோட மெயின்ஸ் லைவ் இருக்குது 6:30க்கு. நீங்கள் வந்து இந்த வீடியோ கோர்ஸ்க்குள்ளே வந்துட்டு 2.0க்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து வாட்ச் லைவ் அப்படின்னு இந்த வீடியோ ஸ்க்ரீனில் வரும். அந்த வாட்ச் லைவை கிளிக் பண்ணி பிளட் ரிலேஷன் கிளாஸ் 3 இன்றைக்கி அதை பார்த்துருங்க. ஒவ்வொரு வீடியோலையும் நான் நியூ பேட்டர்ன் டீச் பண்ணி அதிலே கம்ப்ளீட் பண்ணிடுவேன். அதனால் வந்து நீங்கள் ஒவ்வொரு வீடியோவும் தனியாக பார்க்கும்போதே வந்து உங்களுக்கு புரியும். ஸோ இன்றைக்கி ஈவினிங் 6:30க்கு லைவ் இருக்குது, வந்துருங்க. ஸோ ராயல் பாஸ் யூசர்ஸ்க்கு மட்டும்தான். ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. CWJ50ன்ற கூப்பன் கூட யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. சேவன் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டோம். இந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம். இதில் போயிட்டு உங்கள் நேமு வந்து 2 தடவை ரிப்பீட் ஆகிருக்கா, இல்லை உங்கள் 10th 12th மார்க் ஷீட்டில் உள்ள மாதிரி கரெக்டாக இங்கே ஒரே ஒரு பேர் தான் இருக்கணும். இதில் சில பேருக்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஜாக்சன் செல்லதுரைன்னு இருக்கா, இன்னொரு தடவை ஜாக்சன் செல்லதுரை இருக்கும், அதை கண்டுக்காமல் போயிடுவாங்க. அப்படிலாம் போகாதீங்க. உங்கள் நேம் இந்த இடத்துல ஒரே ஒரு தடவை தான் இருக்கணும். அது 10th 12th மார்க் ஷீட்டில் உள்ள மாதிரி இருக்கணும். ஸோ உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, ஏஜு எல்லாமே இதில் கரெக்டாக இருக்கான்னு 1க்கு 100 தடவை செக் பண்ணுங்கள். இந்த மாதிரி பல முறை வீடியோ போட்டிருக்கேன், அப்படி இருந்தாலும் தப்பு பண்ணுறாங்க மக்கள். 1க்கு 100 தடவை செக் பண்ணிவிட்டு அடுத்த பேஜ் போய் பேமெண்ட் பண்ணுங்கள். நீ தப்பு பண்ணியிருந்தியா அப்படியே வேறு அப்ளிகேஷன் கூட நீ ஃபில் பண்ணிக்கலாம். தயவுசெய்து 1க்கு 100 தடவை நீங்கள் ஃபில் பண்ணியிருக்க எல்லாமே கரெக்டானு பார்த்துக்குங்க, சரிங்களா. அடுத்து இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்தீங்கன்னா ஃபைனல் கன்ஃபர்மேஷனுக்கு போகும். இதில் வந்து உங்களோட லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் கைரேகை அதை அப்லோடு பண்ணிடணும், சரிங்களா. ஓகே, அடுத்து ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன். அதாவது நீங்கள் வந்து எஸ்பிஐன்ற ஐபிபிஎஸ் கிளர்க்கில் என்ன டிக்ளரேஷன் கொடுத்துருக்கானோ நோட்டிஃபிகேஷனில் அதை ஃபில் பண்ணி தான் அப்லோடு பண்ணணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து எஸ்பிஐக்கு கொடுத்ததை அப்லோடு பண்ணி விடுவாங்க. இந்த மாதிரி தவறுகளை பண்ணுவாங்க, அப்படி பண்ணாதீங்க. இவ்வளோ நேரம் நான் எல்லாமே அப்லோடு பண்ணதெல்லாம் இமேஜ் ஃபார்மேட்டு. 10th மார்க் ஷீட் மட்டும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து பிடிஎஃப் ஃபார்மெட்டில் அப்லோடு பண்ணணும், சரிங்களா. பிடிஎஃப் ஃபார்மெட்டில் அப்லோடு பண்ணணும். ஸோ இப்படி தான் அப்லோடு பண்ணணும். இப்போ இதில் ஐ கன்ஃபார்ம் கொடுத்துருங்க, நான் கொடுத்துருக்க எல்லாமே கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து நீங்கள் டிஜிலாக்கரில் எதுவும் கனெக்ட் பண்ணுறாங்களான்னு கேட்குறாங்க, நோ கொடுத்துருங்க. எஸ்ஸு கொடுத்தா டிஜிலாக்கர் ஐடி பாஸ்வேர்டை போட்டால் தான் அடுத்த பேஜே போகும், அது போடலாட்டி போகாது. ஸோ அடுத்து XDV6Y சேவ் நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. ஃபைனல் பேமெண்ட் மோட், அவ்வளோதான். எல்லாமே உங்களுக்கு ஃபில் பண்ணிட்டேன். பேசிக் இன்ஃபர்மேஷன், வெரிஃபிகேஷன், ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர், டீட்டெயில்ஸ், ப்ரிவ்யூ, அப்லோட்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிட்டேன். அவ்வளோதான், பேமெண்ட்டை பிடிச்சா முடிஞ்சு. ஸோ இவ்வளோ தான் அப்ளை பண்ணுறது, சிம்பிள், சரிங்களா. நான் எப்படி அப்லோடு பண்ண எல்லாமே பார்த்தீங்களே. ஸோ முடிஞ்ச வரை இந்த வீடியோ பார்த்த உடனே நீங்கள் சீக்கிரமே அப்ளை பண்ணிடுங்க, கரெக்டாக அப்ளை பண்ணிடுங்க. சீக்கிரம் பண்ணுறேன்னு தப்பாக பண்ணிடக்கூடாது. நான் வீடியோவில் எல்லாமே சொல்லிட்டேன். முக்கியமாக உங்களுக்கு கம்யூனிட்டிக்கு வந்து உங்களுக்கு ஓபிசி கிடைக்குதான்னு பார்த்துக்குங்க. டேட் ஆஃப் பர்த்தை கரெக்டாக கொடுங்க, இயர் ஆஃப் பாசிங் கரெக்டாக கொடுங்க, நேமு கரெக்டாக கொடுங்க, சரிங்களா. இதெல்லாம் ரொம்ப முக்கியம், செக் பண்ணுவாங்க. கம்ப்யூட்ரு வந்து கரெக்டாக கொடுத்துருங்க, கம்ப்யூட்டருக்கு சர்டிஃபிகேட் கேட்பான். ஸோ அவ்வளோதான் மக்களே. ஸோ திரும்பியும் சொல்கிறேன், நீங்கள் ஐபிபிஎஸ் கிளர்க் பாஸ் பண்ணணும்னா நீங்கள் ஒரு ட்ரை போட்டிருப்பீங்க. நிறைய பேர் உன்னால் முடியாமல் இருந்திருக்கணும். நீ ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணனா கண்டிப்பாக உன்னால் முடியும்.
அதில் தரமாக டீச் பண்ணியிருப்போம், தரமான கண்டென்ட் இருக்கும். சரிங்களா? இது போக டெய்லியுமே காலையில் பார்த்தீங்கன்னா 11:15க்கு நான் ஐபிஎஸ் கிளர்க்குக்காகவே ஒரு லைவ் டெஸ்ட்டு, ஒரு ப்ராக்டிஸ் செஷன் கொண்டு வரேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க டெய்லியும் காலையில் யூடியூப்பில் 11:15க்கு லைவ் வந்துருங்க. சரிங்களா? ஸோ அவ்வளோதான், அப்ளை பண்ணுறது முடிஞ்சு. உங்களிருந்து விட உங்கள் ஜாக்சன். இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இப்படி தான் அப்ளை பண்ணுன்றதை தெரியப்படுத்துங்க. தப்பாக அப்ளை பண்ணிடாதீங்க.